செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th தமிழுக்கான அஃபீஷியல் 4 எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் தான் பார்த்து இது அப்லோட் பண்ண தேர்ட் செட் ஆல்ரெடி 2 செட் அப்லோட் பண்ணி போய் பார்க்கறவங்க பாருங்க. நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் நினைக்கிறேன். சில பேருக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, சில பேருக்கு வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் எக்ஸாம் டைம் அப்படியே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நம்ம சேனல் வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ 1 மார்க் பாருங்கள், 14 1 வேர்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ நம்மளே 1 மார்க்லாம் பார்த்துட்டு நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி 19 பேர் இருக்காங்க, நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் 5 1 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து 6 7 8 9 பாருங்கள். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக பார்த்துக்கோங்கப்பா. தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தான், திரும்ப சொல்கிறது தான். ப்ரெசன்டேஷன் மஸ்ட்டு. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க, நீட்டாக எழுதுங்க. ஓகேவா? 6 7 8 9 10 11 12 13 14 1 மார்க் இருக்குது உங்களுக்கு இதில். ஓகேவா? அடுத்து 2 மார்க் பாருங்கள். 15 16 17 18 இந்த 4ல் நீங்கள் 3 எழுதணும். இது செய்யல. கீழே இருக்கிறது உடனடி 19 20 21 அதில் 3ல் 2 எழுதணும். ஓகேவா? எல்லாம் தெளிவாக படித்து எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. அந்த கண்டென்ட் இருந்தால் போதும் உங்களுக்கு மார்க். ஓகேவா? நீங்கள் கதையாக அதனால மார்க் கிடையாது. அடுத்து 2 மார்க் பாருங்கள். கிராமர் 2 மார்க். மொத்தம் 9 கொடுத்து 7 எழுத சொல்லுவாங்க. பேச்சு வழக்கு எழுத்து வகை மாற்றுக, தொடையில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக, புணர்ச்சி தருக, பகுபத உறுப்பினம் தருக, வல்லினமைகளை ஈட்டியும் நீக்கியும் எழுதுக, மரபு சொற்களை தொடர்ந்து அமைத்து எழுதுக, ஏற்ற வினா அமைக்க, கலைச்சொல் தருக, எழுதும்போது ஏற்படும் பிழைகள் யாவை. ஸோ இந்த மாதிரி 9 இருக்குது. இந்த 9ல் 7 எழுதுனா போதும். நீங்கள் 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். நிறைய பேருக்கு இதெல்லாம் மார்க் போகும். ஸோ மார்க் போகாமல் பார்த்துக்கோங்க. தமிழில் மார்க் போச்சு அப்படி டோட்டலாக அப்படி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகும். தமிழ் இங்கிலீஷ் நிறைய பேருக்கு மார்க் போகும்னு நினைக்கிறேன். தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் தான் மெயினாக அதுக்கு கொஞ்சம் கடுப்பான சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து பகுதி 3 பிரி 1 பாருங்கள். உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ். மேலே இருக்கிறது செயல் 4 மார்க்ஸ், கீழே இருக்கிறது உடனே 4 மார்க்ஸ். அதில் 4 இதில் 4 இருக்குது. இந்த 4 நாளில் 2 நீங்கள் எழுதுனா போதுமானது. 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, எந்த ஏலேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே 2 செட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு இந்த 3 செட்டையும் பாருங்கள். இது வந்து இந்த 3 கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு உண்மையை எடுத்துக்காட்டு விளக்குக, அப்புறம் பொருள் வேற்றுமை அணியை சான்று விளக்குக. இது 2ல் ஏதோ ஒரு அணி எழுதிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். அணி படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. இப்போ 2வதாக நயமடல் எழுதிக்கோங்க. எழுதிடுவீங்களா? 2 3 மார்க் 2 4 மார்க் ஆச்சா? 3வதாக மீதி இருக்கிற 3ல் ஏதோ 1 எழுதுனா போதும். கூடி வந்தால் கோடி நன்மை. ஸோ இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு பழமொழி மாதிரி இருக்கும். ஸோ ஊழி பெயரினும் தாம் பெயரால் இந்த 2ல் பார்த்தீங்கன்னா ஏதோ 1 எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தமிழகம் தருக கூட எழுதலாம். நீங்கள் சும்மா இங்கிலீஷுக்கு தமிழை மாற்றி எதுனா கூட ஒரு 4 மார்க்குக்கு ஒரு 2 மார்க்காச்சும் போடுவாங்க. அப்புறம் மழை வறுமை இதை பற்றி ஒரு தலைப்பில் நீங்கள் எழுதணும். இதில் ஏதோ 1 எழுதிக்கோங்க. இந்த 3ல் ஏதோ 1 எழுதிக்கோங்க. ஓகேவா? மேலே 39 40 எழுதிடுவீங்க. அப்போ இந்த 3ல் ஏதோ 1 எழுதிக்கோங்க. முடிஞ்சு. அப்புறம் கடைசியாக உங்களுக்கான மனப்பாட பகுதிப்பா. ரொம்ப சிம்பிள் தான். மனப்பாட பகுதி இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெடுவினா மாதிரி 6 மார்க் மாதிரி 44 45 46 இந்த 3ல் நீங்கள் ஒவ்வொன்றும் எழுதணும். ஓகேவா? ஒன்று ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகேவா? நல்லா பாருங்கள். எந்தலேருந்து கேட்டிருக்காங்க, எந்த இருந்து கேட்டிருக்காங்க, எப்படி எழுதலாம், குறிப்பிச்சிருக்கமா, போட்டு எழுதலாமா, இல்லை அப்படியே பேக் ஆஃப் மாதிரி எழுதலாமா, அது ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? மார்க் கிடைக்கும் கண்டிப்பாக. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 45 46 அப்படியே பாருங்கள். அப்புறம் மனப்பாட பற்றியும் திருக்குறளும் பாருங்கள். காயினல் என தொடங்கும் புறநானூறு பாடல் எழுதுக, அப்போ நன்றி என முடியும் திருக்குறளை எழுதுக. இதுதான் உங்களுக்கு 6 மார்க்கு மனப்பாட பகுதி. ஸோ வீடியோ எண்டு வந்தாச்சுப்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக பார்த்துருப்பீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? மறந்துடாமல் பண்ணிடுங்கப்பா, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்படியே உங்கள் எக்ஸாம் டைம் கமெண்ட் பண்ணிங்கப்பா. நாளைக்கு சில பேர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, சில பேருக்கு டியூஸ்டே வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் எக்ஸாம் டைம் அப்படியே வரிசையாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அது இது மாதிரி நம்ம சேனல்ஸாக உங்களுக்கு வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.